இந்த கொந்தளிக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கணுமா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன்னு ஒப்புக்கொடு. அல்லேலூயா. ஆசாரிய ஊழியம் செய்யறது தான் அழைப்பு இருக்கணும். ஆனா பகுதி நேரமா போய் சுவிசேஷ ஊழியம் செய்யறதுக்கு எந்த தகுதியும் வேணாம். நீ கர்த்தருடைய பிள்ளை என்ற தகுதி இருந்தா போதும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களை வர வைக்கிறதுக்கே சபைக்கு பாடு. இதை நான் எங்க போய் ஊழியம் செய்யறது? எப்படி ஆகிலும் எப்பாடுபட்டாகிலும் கர்த்தருடைய காரியத்தை நம்ம சொல்ல ஆயத்தமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. விடுதலை வேணும்னா ஒரு பொருத்தனை செய்யுங்க. உங்க நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். உங்க பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். உங்க போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பார். நான் ஒன்னு சொல்லுவேன், நான் எதை பின்பற்றுகிறேனோ அதை தான் நான் பிரசங்கமா பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. நான் பின்பற்றாதது நான் பிரசங்கமா பண்ண மாட்டேன். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் உங்க நெருக்கத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. 4வது பொருத்தனையில பலன். ஆமென். என்னாகமும் 6ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 6. அபிஷேகத்தினுடைய பலன், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தினுடைய பலன். நஸ்ரேயன் எப்படி இந்த சிம்சோனுக்கு அந்த உன்னதமானவருடைய பலன் அவன் மேல இறங்கினதோ, அவன் நஸ்ரேய விரோதத்தை பொருத்தனை பண்ணி அவனும் அவனுடைய குடும்பமும் காத்து கொண்டபடியால அவன் மேல பலத்தை கர்த்தர் ஊற்றினார். அல்லேலூயா. அந்த பலன் நமக்கும் தேவை. ஏன் தெரியுமா? சீயோனை பார்க்கிறதற்காக. 84ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனை காண்பார்கள். நாமும் பொருத்தனை பண்ணோம். ஏன் தெரியுமா? என்ன பொருத்தனை தெரியுமா? நான் சீயோனை காண்கிறதுக்கான பலன் எனக்கு தேவை. அப்போ நம்ம பொருத்தனை பண்ணும்பொழுது கர்த்தராகிய தேவன் நம்முடைய சம்பாதித்தையும் கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தையும் ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம பொருத்தனை பண்ணும்பொழுது அற்புதத்தை செய்யறாரு. நம்ம பொருத்தனை பண்ணும்பொழுது விடுதலையை கொடுக்கிறாரு. நம்ம பொருத்தனை பண்ணும்பொழுது பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கரத்தை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. பலவீனனும் தன் அந்நாளில பலவான் என்று சொல்லுவானாக. நீ பொருத்தனை பண்ணு. ஆண்டவரே, நான் எழுந்து நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போவேன். ஆண்டவருடைய ஊழியத்தை நான் பங்கு கொள்வேன். ஆண்டவருக்காக நான் ஏதாகிலும் ஒன்றை நான் செய்வேன்னு நீங்க பொருத்தனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த பலத்தை கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கார்கள். நீங்கள் பலனடைந்து யூதாவிலும் சமரியாவிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு செய்து உங்களை வழி நடத்துவாராக. திருவிருந்துக்கு ஆயத்த